ஏமன் சாதாரண எதிரி அல்ல, உச்சகட்ட அச்சத்தில் இஸ்ரேல். சனிக்கிழமை இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவை தாக்கிய ஏமன் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் மீது துடைக்க முடியாத கரையை ஏற்படுத்திவிட்டதாக இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் ஏமனின் தாக்குதல்கள் புதிராகவும் சிக்கலாகவும் இருப்பதாகவும் ஏமன் ஒரு சாதாரண எதிரி கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏமன் ஆயுதப்படையை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்லாயிரக்கணக்கான தூரம் பெரும் பின்னடைவாக இருப்பதாகவும் ஏமனின் ஆயுதப்படைகள் வரைபடத்தில் வரையறுக்கப்படாத பகுதிகள் முதற்கொண்டு நாடு முழுவதும் பரவி இருப்பதாகவும் கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக ஏமன் உடனான போரில் இருந்து சவுதி அரேபியா வெளியேறியதை சுட்டிக்காட்டியுள்ள செய்தி நிறுவனம் ஏமனை தோற்கடிப்பது சவாலானது என்றும் அதன் நோக்கத்தை எளிதில் உடைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏமன் போன்ற எதிரியை இஸ்ரேல் இதுவரை சந்தித்ததே கிடையாது என்பதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளர்ந்து வரும் ஏமன் அச்சுறுத்தல்கள் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் மற்றும் அடுத்தடுத்த கள தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் அரசு டெல் அவிவில் குடிமக்களுக்கான பாம் ஷெல்டர்களை மீண்டும் திறக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஏமனை எதிர்கொள்வதில் உள்ள சிரமங்களை முழுமையாக ஆய்வு செய்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக ஏமனின் இராணுவ திறன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்ததில் இருந்து ஏமன் தாக்குதல்களை கண்டு நெத்தன்யாகு அரசு அஞ்சுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த 2 முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து CBS செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. இந்த சம்பவங்களில் 32 பேர் உயிரிழந்தனர், ஏறத்தாழ 3000 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் இஸ்ரேல் மறுத்து வந்த நிலையில் பேஜர் தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கடந்த மாதம் ஒப்புக்கொண்டார். தற்போது இந்த சதி செயலுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த 2 முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து CBS செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. அந்த நேர்காணலில் ஏஜென்ட்டுகள் இருவரும் முகமூடி அணிந்து உடைந்த ஆங்கிலத்தில் குரலை மாற்றி பேசியுள்ளனர். அதில் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத வெளிநாட்டு நிறுவனங்களை எங்களால் உருவாக்க முடியும் என்றும் எங்களால் ஒரு உலகத்தையே போலியாக கட்டமைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு உலகளாவிய தயாரிப்பு நிறுவனம், நாங்கள் திரைக்கதை எழுதி அதை நாங்களே இயக்கி நாங்களே தயாரித்து உலகம் எனும் நாடக மேடையில் திரையிடுவோம் என்று கூறியுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மொசாட் தனது போலி நிறுவனம் மூலமாக பேஜர்களை உருவாக்கியதும் அதனை வேண்டுமென்றே ஹெஸ்புல்லாவின் கண்களில் படும்படியாக விளம்பரப்படுத்தியதாகவும் முன்னாள் ஏஜென்ட் தெரிவித்துள்ளார். அதை வாங்கும்போது ஹெஸ்புல்லாவிற்கு துளி கூட சந்தேகம் ஏற்படாத அளவிற்கு தொழிலதிபர்கள், மார்க்கெட்டிங், பொறியாளர்கள், ஷோரூம் என 100% அனைத்தையும் தயாராக வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். ஹவுதிகளை பழிவாங்க புதிய ஆயுதம், டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் முக்கிய முடிவு. 2021ஆம் ஆண்டு ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்டதை கடந்த ஆண்டு ஜோ பைடன் அரசு திரும்ப பெற்றது. தற்போது இந்த முடிவை ரத்து செய்யப்பட்டு ஹவுதிகளை மீண்டும் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்படும் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏமனில் உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு இது தடையாக அமையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஹவுதிகள் மீதான பயங்கரவாத முத்திரையை ஜோ பைடன் அரசு அகற்றியதால் தான் அவர்களால் மீண்டும் ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்க முடியாமல் போனது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் பின்வாங்கும் இஸ்ரேல், உளவுத்துறையால் பெரும் சிக்கலில் நெத்தன்யாகு. ஈரானுடன் போர் புரியும் சக்தி இஸ்ரேலுக்கு உள்ளதா என இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள கட்டுரையில் ஈரான் ஒரு பெரிய சக்தியாக உள்ளது, 100,000கணக்கான ஏவுகணைகள், இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிய கனிமங்கள், இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்கள் பறந்து விரிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய உளவு நடவடிக்கை இஸ்ரேலை உலுக்கி அதன் உளவுத்துறை வலையமைப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்தியுள்ளது. உளவு பார்த்தல், கிரிப்டோ பணம் செலுத்துதல் மற்றும் அதிர்ச்சியூட்டும் சதி போன்று நடந்திருப்பதை உளவு அமைப்பான மொசாட் சரியாக கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவரான டேவிட் பார்னியா வேண்டுமென்றே ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை பரப்ப தூண்டிவிட்டதாக கசிந்துள்ள குற்றச்சாட்டுகளும் இஸ்ரேல் மக்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறுதியாக எவ்வளவு முயன்றாலும் இஸ்ரேல் ஈரான் உடனான போரில் இருந்து பின்வாங்கவே அதிக வாய்ப்புள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு படை மீது ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல். 9 ஆக்கிரமிப்பு வீரர்களின் நிலை என்ன? வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமை பாதுகாக்க ஹமாஸ் போராட்டக் குழு கடுமையாக முயன்று வருகிறது. இதன் சிக்கலான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜபாலியா முகாமில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த 9 வீரர்களை கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். மற்றொரு புறம் அல் எல்மி பகுதியில் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு வீரர்களின் கவச வாகனம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியானதாக கூறப்படும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் இஸ்ரேல் ராணுவம் மௌனம் காத்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவத்தை சுற்றி வளைத்த போராளிகள் படை, கவச வாகனத்திற்குள் குண்டு வீசி தாக்குதல். ஹமாஸுடன் இணைந்து போரிட்டு வரும் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் குத்ஸ் பிரிகேட்ஸும் அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவும் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றன. சமீபத்தில் மத்திய காசாவில் உள்ள நுசைராத் அகதிகள் முகாம் அருகே அல் அக்ஸா தியாகிகள் படைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே நடந்த மோதல் நடைபெற்றது. இதில் இஸ்ரேலிய உளவு ட்ரோனை அல் அக்ஸா போராளிகள் கைப்பற்றினர். வடக்கு காசாவில் உள்ள அஸ்பத் ஃபீட் ஹனௌன் பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலின் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் இருந்த கவச வாகனம் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதையும் அல் குத்ஸ் படை உறுதிப்படுத்தியுள்ளது. பணிய கைதியை சுட்டு கொன்றதா இஸ்ரேல் மீட்பு படை? சஹர் ஃபாரூக் மரணம் குறித்து வெளியானது பரபரப்பு தகவல். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பணைய கைதியை மீட்பதற்காக நடத்திய தாக்குதலில் சஹர் ஃபாரூக் என்ற 25 வயது இளைஞர் கொல்லப்பட்டார். இதற்கு இஸ்ரேல் உளவுத்துறை கொடுத்த தவறான தகவல்தான் காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சீன வம்சாவளியைச் சேர்ந்த இஸ்ரேல் பெண்ணான நோவா அர்கமனியை மீட்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு அதிக அழுத்தம் இருந்துள்ளது. இதனையடுத்து காசாவில் உள்ள கட்டிடத்தில் அர்கமனி அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக உளவுத்துறை கொடுத்த தகவலை அடுத்து சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சுற்றி வளைத்தது. கட்டிடத்திற்குள் நுழைந்ததுமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிகிறது. இதனால் இருதரப்புக்கும் வெடித்த மோதலில் சஹர் ஃபாரூக் என்ற 25 வயது இஸ்ரேலிய பணைய கைதி தலையில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். இவர் ஹமாஸ் தாக்குதலில் இறந்தாரா அல்லது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் கொன்றனரா என்பது குறித்து இன்று வரை சந்தேகம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சஹர் ஃபாரூக்கின் மரணத்திற்கு இஸ்ரேல் உளவுத்துறையும் ஆக்கிரமிப்பு படையும் தான் காரணம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இஸ்ரேல் உளவுத்துறை நோவா அர்கமனி அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நினைத்து சஹர் ஃபாரூக் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தை கூறியுள்ளனர். இதனை உறுதிப்படுத்தாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூடே இளைஞரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. இச்சம்பவம் நடந்த 6 மாதங்களுக்கு பிறகு மற்றொரு நடவடிக்கையின் போது நோவா அர்கமனி உட்பட 4 பணைய கைதிகள் ஆக்கிரமிப்பு படையால் மீட்கப்பட்டனர். எங்களால் எந்த தீங்கும் இனி ஏற்படாது. லெபனான் ட்ரூஸ் தலைவர்களுக்கு சிரியா கொடுத்த வாக்குறுதி. சிரியாவின் புதிய தலைவர் அஹ்மத் அல் ஷாரா லெபனான் ட்ரூஸ் என குழு தலைவர்களுக்கு தனது நாடு லெபனானில் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கும் தலையீட்டையும் தவிர்க்கும் என்றும் அதன் இறையாண்மையை மதிக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை லெபனான் முற்போக்கு சோசியலிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவர் வாலிட் ஜம்ப்லட், எம்பி டெய்மோர் ஜூம்பிளாட் உள்ளிட்டோர் சிரியாவின் புதிய தலைவர் அஹ்மத் அல் ஷாராவை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் லெபனானில் உள்ள ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றும் அவர்களுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்றும் அல் ஷாரா உறுதியளித்துள்ளார். ட்ரூஸ் மதம் 11 ஆண்டு நூற்றாண்டில் இஸ்லாமியிலிருந்து ஷியா இஸ்லாத்திலிருந்து வளர்ந்தது. ஆனால் இந்து மதம் உட்பட பிற மதங்களின் அம்சங்களையும் பண்டைய தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக உருவாகியுள்ளது. இந்த சிறுபான்மையினர் இனக்குழு மக்கள் அதிகம் இருக்கும் சிரியாவின் கோலான் ஹைட்ஸ் பகுதியை சமீபத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமித்தது குறிப்பிடத்தக்கது. அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு லெபனான் அரசியல்வாதிகள் மற்றும் பொது நபர்களுக்கும் இடையிலான முதல் உத்தியோகபூர்வ சந்திப்பு இதுவாகும். சிரியாவிடம் இணக்கம் காட்டும் துருக்கி. புதிய ஆட்சியாளருடன் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு. ஞாயிற்றுக்கிழமை டமாஸ்கஸில் துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் சிரியாவின் புதிய தலைவரான அஹ்மத் அல் ஷாராவை சந்தித்தார். அப்போது சிரியாவின் அரசியல் மாற்றத்திற்கு உதவுவதாகவும்
பஷர் அல் ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதாகவும் உறுதியளித்தார். மேலும் சிரியாவின் ஒற்றுமை மற்றும் ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்திய ஃபிடான், போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவிற்கு எதிரான அனைத்து சர்வதேச தடைகளையும் நீக்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தியுள்ளார். F-18 சுட்டு வீழ்த்திய ஏமன் ஹவுதி படை, அமெரிக்கா பிரிட்டன் தாக்குதல் முறியடிப்பு. ஏமன் ஹவுதி படை அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை வெற்றிகரமாக முறியடித்ததோடு அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேலின் எந்த வகையான தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக எச்சரித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு தங்களது உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் ஏமன் ஹவுதி படை அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது இரு வல்லரசு நாடுகளையும் அதிர வைக்கும் வகையிலான வெற்றியை அடைந்துள்ளதாக ஏமன் ஆயுதப்படை அறிவித்துள்ளது. முதலாவதாக ஏமன் ஹவுதி படை அமெரிக்க போர் விமானமான F-18 விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. ஏமன் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு பதிலடி கொடுத்துள்ளனர். அடுத்து அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஹாரி ட்ரூன் மீது ஏமனின் கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணைகள் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏமன் ஹவுதி படையின் அதிரடி தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் USS ஹாரி ட்ரூன் கப்பல் செங்கடலில் வடக்கு கடல் பகுதியை நோக்கி பின்வாங்கியுள்ளது. மொத்தம் 8 கப்பல் ஏவுகணைகள் மற்றும் 17 ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஹவுதிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் ஏமன் ஆயுதப்படைகள் அமெரிக்கா, பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை முறியடிப்பதில் தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ள அதே வேளையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா, பிரிட்டிஷ், இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான தங்கள் தயார் நிலையையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரையிலும், ஏமன் மீதான ஆக்கிரமிப்பை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கைவிடும் வரையிலும் தாக்குதலை கைவிட மாட்டோம் என ஹவுதிகள் எச்சரித்துள்ளனர். ஏமனிடம் வாங்கிய பதிலடியை ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்கா தனது சென்டகாம் மூலமாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதில் ஹவுதிகளின் ஒரு வழி தாக்குதல் நடத்தக்கூடிய வான்வழி வாகனங்கள் மற்றும் செங்கடல் மீது பறந்து வந்த கப்பல் அழிப்பு ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்க விமானப்படை, கப்பல் படை ஈடுபட்டதாகவும் F-18 விமானம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் ஹவுதி படையின் ஏவுகணை சேமிப்பு கிடங்கும், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வசதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு செங்கடல், பாப் அல் மண்டேப் மற்றும் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீதான ஹவுதி படைகளின் தாக்குதலை முறியடிப்பதே தங்களது தாக்குதலின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சனிக்கிழமை மாலை ஏமனின் தலைநகரான சனாவின் தெற்கே அமைந்துள்ள அட்டான் மலையை குறிவைத்து 2 வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை அமெரிக்கா, பிரிட்டிஷ் போர் விமானங்கள் மேற்கொண்டதாக ஏமனின் அரசு செய்தி நிறுவனமான சபா தெரிவித்துள்ளது. மேலும் சனாவிற்கு எதிராக இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ஏமனின் தகவல் அமைச்சர் ஹஷேம் ஷரஃப் அல் தீன் கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்காவிட்டால் அமெரிக்கா தொடர்ந்து அவமானப்படுத்தப்படும் என எச்சரித்தார். அதேபோல் ஏமனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜமால் அகமது அமர், ஏமன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உதவும் எந்த ஒரு அரசும் இஸ்ரேலுடன் கூட்டு சேர்வதாகவே கருதப்படும் என கூறியுள்ளார்.